Assalamualaikum, welcome back to Channel 0.2. நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்துக்கு பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும். இன்றைக்கான வீடியோ என்ன, ரொம்ப ஸ்பெஷலான ஒரு வீடியோ தான். ஆல்ரெடி நான் ஸ்டார்ட்ஸில் போட்டிருந்துருப்பேன் சிக்கன் தம் பிரியாணி, அதுக்கான ரெசிபி தான் நம்ம இன்றைக்கி பார்த்துருவோமா. அதுக்கு முன்னாடி எங்கள் குட்டி ஹாய் சொல்லுவாங்க, அவங்களுக்கு கொஞ்சம் ஹாய் சொல்லிடுங்க. சரி, ஓகே. ஃபஸ்ட்டு எப்படின்னு பார்த்துருவோம். ஆயிலில் தான் ஹீட் ஆனதுக்கப்புறம் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் போட்டு வெங்காயம் ஒரு பச்சை மிளகா போட்டு நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் சின்ன சைஸ் தான் எடுத்து வச்சு அது ஒரு 10-15 நறுக்கி போட்டாச்சு. பச்சை மிளகா 1 குறுக்க கட் பண்ணி போட்டாச்சு. போட்டதுக்கப்புறமா கொஞ்சம் நல்லா அதை வதக்கி விட்டுப்போம். வதக்கி விட்டதுக்கப்புறமா நம்ம பாண்டா லீவ்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அது ஃப்ளேவருக்காக ஆட் பண்ணுறது. அந்த லீவ்ஸையும் வாஷ் பண்ணி போட்டாச்சு. இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணியாச்சு. அது ஒரு 3.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிட்டோம். போட்டு நல்லா அதை மிக்ஸ் பண்ணிப்போம். அது கொஞ்சம் எண்ணெய் கக்கி வர டைமில் தக்காளி ஒரு 7 தக்காளி அளவுக்கு நறுக்கி வச்சுருந்து அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்போ தேவையான உப்பு போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுப்போம். அதை நல்லா வதங்கட்டும். இது ஆக்சுவலாக ரொம்ப ஒரு ஸ்பெஷலான ஒரு வீடியோ தான். ரொம்ப நாள் கழித்து கொல்லையில் அடுப்பெல்லாம் ஓட்டி நாங்கள் பிரியாணி ஆக்கினோம். ஸோ இந்த டைமில் என்னென்னா, இப்போ நம்ம நறுக்கி வச்சுருந்த புதினா மல்லி அதையும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அதை வச்சு தான் சொன்னேன் இது ரொம்ப ஸ்பெஷலான வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு. எங்கள் வீட்டு குட்டீஸை ரொம்ப ஃபன் பண்ணிவிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த டைமில் என்ன ஆட் பண்ணலான்னு பார்த்துலாமா. ஸோ தயிர் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு பேக்கெட் தயிர் ஃபுல்லாகவே இதில் மிக்ஸ் பண்ணியாச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுப்போம். இப்போ இந்த டைமில் மசாலாலாம் போட்டுடலாம். மஞ்சத்தூள் இப்போ காமிக்கிறேன்னா அந்த ஸ்பூனால் 2 டீஸ்பூன் அளவுக்கு போட்டாச்சு. அதுக்கப்புறம் மிளகாய்த்தூள் அதெல்லாம் ஆட் பண்ணவே இல்லை. டேரெக்டாக நாங்கள் சிக்கன் அந்த மசாலா தான் பிரியாணி மசாலா தான் ஆட் பண்ணிக்கிட்டோம். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. வேறு எந்த மசாலாஸுமே ஆட் பண்ணவே இல்லை. அதுவே ஃப்ளேவர் நல்லா இருந்துச்சு. எப்போதுமே நம்ம அடுப்பில் ஆக்கிறதுக்கும் நம்ம கேஸில் ஆக்கிறதுக்கும் இந்தமாரி செஞ்சு சாப்பிட்றதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருந்துச்சு. டேஸ்ட்டே பயங்கரமாக இருந்துச்சு. ஸோ லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். ஸோ இந்த டைமில் எண்ணெய் நல்லா கக்கி வந்துருச்சு மசாலாவில். அதனால் நம்ம எடுத்து வச்சிருந்த சிக்கனை இதில் ஆட் பண்ணிக்கலாம். 1 kg அளவுக்கு சிக்கன் வாங்கியிருந்தோம். அதை போட்டு நல்லா வாஷ் பண்ணி வச்சாச்சு. அதை போட்டு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு தண்ணி, அதாவது தம் பிரியாணினா தனியாக ரைஸ் வடிகட்டி அப்படியும் போடுவாங்க. இது நாங்கள் டேரெக்டாக அதிலே தண்ணி அளந்து ஊற்றி ரைஸ் அதிலே போட்டு நாங்கள் தம் போட்டாச்சு. நாங்கள் எடுத்தது ஒரு படி அந்த சுண்டு இருக்குன்னு சொல்லுவாங்களே, அதால் நாங்கள் ஃபுல்லாகவே 2 எடுத்துருந்தோம். 2 சுண்டு அளவுக்கு நாங்கள் அரிசி எடுத்துருந்தோம். அதாவது ஒரு படி சுண்டால் 2 சுண்டு அளவுக்கு நாங்கள் அரிசி எடுத்துருந்தோம். அதுக்குன்னா அப்போ 1க்கு 2ங்கிற கணக்கு மாரி 1:2 தான். அந்த கணக்குப்படி நாங்கள் வாட்டரை நல்லா ஆட் பண்ணியாச்சு. ஆட் பண்ணி நல்லா சிக்கனும் வேகிற அளவுக்கு நல்லா கொதிக்க விட்டுட்டோம். கொதிக்க விட்டு வெந்துருச்சு சிக்கனு. ஸோ அந்த டைமில் அரிசியை நம்ம களைஞ்சி வச்சுருந்தோம். அதை இதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். உப்பு ஒரு வாட்டி பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் ஃபுல்லாக தம் போட ஆரம்பிச்சிட்டோம். தம் போடுறது ஆக்சுவலாக நான் வீடியோ மிஸ் ஆகிடுச்சு, அதை எடுக்க நான் மறந்துட்டேன். தம் போடும்போது இதுமாரி காற்று எதுவும் ஆவி வெளில வரக்கூடாது, துணியை வச்சு கட்டி மேலே அடுப்பை கிண்டி விட்டு மேலே தணல்லாம் போட்டு மூடி வச்சாச்சு. நல்லா ஒரு 1/2 an hour 20 minutes 25 minutes அளவுக்கு நாங்கள் தம்மில் போட்டுட்டோம். நல்லா கொதி தண்ணி வற்றினதுக்கப்புறமா அதுக்கப்புறம் ரிசல்ட் இப்படி தான் இருந்துச்சு. நல்லா ரைஸ் உதிராக நல்லா இருந்துச்சு பிரியாணியே. எப்போதுமே இந்த சட்டியில் ஆக்கிற பிரியாணி அப்படிங்கிறது ரொம்ப ஸ்பெஷல் தானே. டேஸ்ட்டும் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. எப்போதும் கேஸில் செஞ்சு ஆக்கிறதுக்கும் இதுக்கு பயங்கர டிஃப்ரென்ஸ் இருந்துச்சு. மஸ்ட்டு இந்தமாரி ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் உண்மையாகவே சூப்பராக இருந்துச்சு. ஃபேமிலிஸும் ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க. அதோட எங்கள் வீட்டில் இருக்கிற குட்டீஸ் தான் ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க. உங்களுக்கு இந்த வீடியோஸ் ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படிங்கிற நம்புகிறேன். உங்களுக்கு எப்படிலாம் வீடியோஸ் வேணும் அப்படிங்கிறத நீங்கள் சஜஷன் வேணால் நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களோட சப்போர்ட் என்றைக்குமே எங்களுக்கு கொடுத்துட்டே இருங்க. அண்ட் இன்னும் சொல்லாமல் இருந்தேன், சப்ஸ்கிரைப் பண்ணவங்கள விட சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நிறையா பேர் பார்த்துட்ருக்கீங்க. தயவுசெய்து அவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு எங்கள் வீடியோஸ் பார்த்தா இன்னும் எங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும். ஸோ இதான் இன்றைக்கான வீடியோ. இவ்வளோ தான். நிறையா வீடியோஸ்லாம் வரும் கண்டிப்பாக. டயட் சாட் அதுமாரி டயட் சம்மந்தப்பட்ட வீடியோஸ்லாம் போடலாம் இருக்கிறோம். கண்டிப்பாக சப்போர்ட் கொடுத்துட்டே இருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.